நமஸ்தே. இன்றைக்கி நம்ம விஷாரத் பூர்வாத் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய கிராமர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது? சந்தி கிசே कहते हैं, उसके कितने भेद है, சோதாஹரன் சம்ஜாயே. ஃபஸ்ட்டு கொஷனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? சந்தினா என்ன, அதுக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே ஆன்சர் பார்க்கலாமா? दो अक्षरन के मेल से जो विकार होता है उसे संधि कहते हैं. அதாவது दो அக்ஷரன் அப்படின்னா 2 லெட்டர்ஸ் இங்கே சேரும்போது நமக்கு அதுக்கு அந்த மீனிங் கிடைக்கிறது தான். दो अक्षरों के मेल से जो विकार होता है उसे संधि कहते हैं. எக்ஸாம்பிள் வச்சு படிக்கலாமா? இப்போது ராம் ப்ளஸ் அவதார் இருக்குது அப்படின்னா இந்த மாங்கிற எழுத்தும் இந்த ஆங்கிற எழுத்தும் சேர்த்து இங்கே இந்த மாங்கிற லெட்டரும் ஆங்கிற லெட்டரும் சேர்த்து மா அப்படின்ற ஒரு லெட்டர் ஃபார்ம் ஆகுதுல்ல, இதுதான் சந்தி. ஓகேயா? இந்த மிடில் நடக்கக்கூடிய இந்த ஒரு சேஞ்சஸ் தான் நம்ம சந்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆ ப்ளஸ் மா ஆகிறது தான் நம்ம இங்கே சந்தி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து தீன் பேத ஹே, வே ஹே ஸ்வர் சந்தி, வியஞ்சன் சந்தி, விசர்க சந்தி. இப்போது ஸ்வர் சந்தி அப்படின்னா என்னென்னா दो अक्षरन के मेल से जो विकार होता है उसे स्वर संधि कहते हैं. இப்போது ஸ்வர் சந்தி அப்படின்னா ரெண்டு ஸ்வர் அப்படி சேர்ந்து இங்கே ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங், ஒரு அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னா அது வந்து ஸ்வர் சந்தி. இப்போது இந்த ஸ்வர் சந்தியில் நமக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குது? ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. திருத சந்தி, குருன் சந்தி, விருதத்து சந்தி, அன் சந்தி, அயாதி சந்தி. இது என்னென்னா அப்புறம் பார்த்துக்கலாம். இனி வியஞ்சன் சந்தி அப்படின்னா ஒரு வியஞ்சனும் சேர்ந்து ஒரு வேர்டை ஒரு மீனிங்காட்ட இப்படி மாறுதும், இல்லாட்டா ஒரு வியஞ்சனும் ஒரு ஸ்வரும் சேர்த்து இப்படி ஒரு மீனிங், இப்படி ஒரு சேஞ்சஸ் ஒரு வேர்டுக்கு நடுவில், வேர்ட் ஃபார்மேஷனுக்கு நடுவில் நடக்குது அப்படின்னா அதை நம்ம வியஞ்சன் சந்தி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது புரியும். எக்ஸாம்பிள் வச்சு லெசன் பண்ணிக்கலாம். इन्हें अर्थ विसर्ग संधि அப்படின்னா विसर्ग के साथ स्वर या व्यंजन के मेल से जो विकार होता है उसे विसर्ग संधि कहते हैं. அதாவது ஒரு விசர்க கூட ஒன்றில் ஸ்வர் இல்லாட்டா வியஞ்சன், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்ந்து வர்றதை நம்ம வந்து விசர்க சந்தி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? இப்போது இங்கே ஸ்வர் சந்தி அப்படின்னா இங்கேயும் பாருங்களேன், ராம் ப்ளஸ் அவதார், இது வந்து ராம் அவதார்னு வந்திருக்கு. அப்போது இங்கே ஆ ப்ளஸ் மா வந்து வா வந்து மாவாயிருக்கு. ஆ ப்ளஸ் ஆ வந்து மாவாகியிருக்கா? ஓகே, இந்த சேஞ்சஸ் தான் நம்ம அந்த ஒரு 2 ஸ்வரோனுக்கு சேஞ்சஸ். ஓகே, ஸ்வர் அப்படின்னா என்னது? வவல்ஸ். வியஞ்சன்ஸ்னால் என்ன? வியஞ்சன்ஸ்னால் காக்க காக. இங்கே பாருங்கள், காக்க காக அந்த சேஞ்சஸ் தான் இருக்கும். ஓகேயா? அப்போது சம் ப்ளஸ் கலம் அப்படின்னா சங்கலம். அப்போது இங்கே என்ன ஆயிருக்கு? இந்த இம்மும் இக்கும் சேர்ந்து அந்த ஒரு சவுண்டை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி இந்த நடுவில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் நம்ம நோட் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறமா விசர்க அப்படின்னு பார்த்தோன்னா நிக ப்ளஸ் ஆஷா நிராஷா. இது வந்து பார்த்தோன்னா நிக ப்ளஸ் ஆஷா. அப்போது இதை எப்படி நம்ம சேருது அப்படின்னா நிராஷா. இந்த சேஞ்சஸ் மட்டும் பாருங்களேன். எக்ஸாம்பிள் வச்சு இதை படிங்க. ஒரு விசர்க கூடல ஒன்றில் இங்கே என்ன வந்திருக்கு? இங்கே ஒன்றில் ஸ்வர் வந்திருக்கு, இல்லாட்டா வியஞ்சன் வந்திருக்கு. அந்த ரெண்டும் வந்து ஒரு வேர்டோட அர்த்தம் இப்படி மாறுது அப்படின்னா அதை நம்ம விசர்க சந்தின்னு சொல்லுவோம். ஓகே.